உறுதிமொழி. போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக ஆகியவற்றிற்கு எதிராக துணை நிற்பேன். மாநிலத்தின் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். இந்த டைம்ல வந்து நமக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரியேஷன் ஐடென்டிட்டி நான் யாரு அப்படின்றது ஒரு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நம்ம இந்த அடோலசன்ட் பீரியட் சொல்லுவாங்க. ஸோ அந்த 12 அரௌண்ட் 17. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃப்ரெண்டு வந்து சரக்குடிக்கலாம், நம்ம ஃப்ரெண்டு கன்ஜைஸ் பண்ணுறான். ஸோ கன்ஜைஸ் பண்ணால் அன்கான்சியஸாக போயிடுவோம். ஸோ நமக்கு அது மாற்றி போயிடும். ஸோ அப்படிங்கிற ஒரு காட்டுக்குள்ளார நம்ம கொண்டு வருவோம். ஸோ இது எல்லாமே ஒரு மித்து. ஸோ இந்த மித்துக்குள்ளார நம்ம கொண்டு வருவோம். உறுதிமொழியை எடுத்திருக்காங்க. இன்னைக்கு சிஎம் வந்து இந்த ஃபங்க்ஷன் இனாகிரேட் பண்ணி இந்த உறுதிமொழி எல்லாம் எடுக்கணும்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக நம்ம கூடியிருக்கோம். இந்த உறுதிமொழி எடுக்கிறதுக்கு ஏன் இந்த துறை வந்து கலெக்டிவாக பண்ணுறாங்கன்னா, இந்த போதைப் பொருள் வந்து நாளைக்கு ரொம்ப ஆம்பிளிஃபை ஆகிட்டே இருக்குது. ஏன்னா இந்த ஏஜ் வந்து அடோலசன்ட் ஏஜ். போதை வந்து மாணவர்கள்லாம் பண்ணுறோமோ வேற யாரும் பண்ணுறது இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் முதலாவதாக நம்ம வந்து தற்பாதுகாக்க வேண்டிய மக்கள் வந்து யாருன்னா மாணவர்கள் தான். ஏன்னா மாணவர்கள் தான் வந்து ரொம்ப ஈஸியாக கேட்ச் பண்ணக்கூடிய அந்த அடோலசன்ட் ஏஜில் இருக்கீங்க. அதனால தான் இந்த மாதிரியான ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து உங்கள் மூலயமா ஷேர் பண்ணணும். உங்கள் மூலயமா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் இந்த தகவல் பரிமாறணுன்றதுதான் சொல்கிறாங்க. இது வந்து இன்னைக்கு நடக்கல, இந்த தொண்டுகள் இருக்குது. பட் சமீபத்தில் இந்த பிரச்சனை வந்து ரொம்ப வீரியம் அடைந்திருக்கு.